வச்சீங்கன்னா நல்ல கட்சி இல்லைங்க. வாஜ்பாய் கூட நான் நெருங்கி பழகுனா உங்களுக்கே நல்லா தெரியும். அவர் எவ்வளவு தங்கமான மனுஷன். ஆனா அதே அவர் தங்கமான மனுஷன் எப்படி இந்தியாவில் நடந்த 3 கலவரத்துக்கு முக்கிய புள்ளியா ஆனா இருக்கு. பட் அவர் இருந்தாரே தவிர RSS தான் அதை பண்ணுச்சே தவிர அவர் பிரதமரா இருக்கும்போது நடக்கல ஐயா. ஐயா நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதை RSS டேக்கன் ஓவர் பண்ணிச்சே தவிர இவர் பிரதமரா இருக்கும்போது இந்த என்னன்னா திமுக ஆதரிச்சது 99 பாராளுமன்ற தேர்தலில் திமுக ஆதரிச்சது பிஜேபிக்கு. அதனால வாஜ்பாய் நல்லவர், புரியுதுங்களா? ஏன்னு சொன்னா நம்ம ஆதரிச்சுன்னு சொல்றேன்ல, வாஜ்பாய் இஸ் கிரேட் மேன். சரி, நல்ல மனிதர் எப்படி கட்ட கட்சியில் இருப்பார்? என்னுடைய கேள்வி. நல்ல மனுஷர் வாஜ்பாய் எப்படி கட்ட கட்சியில் இருப்பாரு? நீங்க தான் சொல்றீங்க ஒரு ராங் மேன் இஸ் கரெக்ட் மேன் இஸ் ராங் பார்ட்டி அப்படின்னு சொல்லி கலைஞர் சொல்லியிருக்காரு. அப்போ நல்ல மனிதர் தான் கெட்ட கட்சியில் எப்படி இருப்பார்? நீங்களே சொல்றீங்க கெட்ட கட்சின்னு, நல்ல மனிதன்றீங்க. அப்போ நீங்க கூட்டணி வச்சீங்கன்னா அவன் பரிசுத்தவன் ஆயிடுவான், மத சார்பின்மையானவனா ஆயிடுவான். நீங்க கூட்டணி வெளியினா பாசிசம், பாஜக.